நம்ம ஒரு லக்னோ ஸ்டைல் ஆலு பெப்பர் ஆலு பாஜி பண்ண போறோம். சாரி, சப்ஜி பண்ண போறோம். ட்ரை சப்ஜி. இதுக்கு இது வந்து ரெண்டு விஷயம் சொல்லலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த பெப்பர் மாதிரியான பொருள் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். குளிர்ல இருந்து அவங்களுக்கு வெயில் வரும், அதனால அவங்களுக்கு அதிக குளிர், அதுல இருந்து வெயில்ல வரும்போது இது வந்து இன்னொன்னு ஹோலியும் பாத்தீங்கன்னா அந்த சீசனை வந்து கொண்டாடுறதுக்கான, வசந்த காலத்தை கொண்டாடுறதுக்கான ஒரு திருவிழா. இது ரெண்டுத்துக்காகவும் சேர்த்துதான் இந்த சப்ஜி பண்ண போறேன். இதுக்கு வந்து மிளகா பொடி எல்லாம் கிடையாது, பெப்பர் தான் இதுக்கு. பெப்பரும் வந்து இதுல போடுற ஒரு 3 சில்லியும் தான் இதுக்கு வந்து காரம். இதுக்கு என்னன்னா வேணும்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்டைல் கொஞ்சம் அதுல இருக்கணும்ல. இந்த ஆலு இருக்குல்ல, அதை 50% பாயில் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா அதை வந்து பீல் பண்ணி கட் பண்ணி அந்த கடுகு எண்ணெயில போட்டு வறுத்து செய்யணும். நம்மளுக்கு கடுகு எண்ணெயும் பிடிக்காது, ஆயிலும் அவ்வளவு பிடிக்காது. அதனால எனக்கு வந்து ஹெல்த் கான்சியஸ் ஆகல. அதெல்லாம் இந்த ஆயில் ஃபுட்னா கொஞ்சம் இறங்காது. நான் வந்து ஒரு 50% பாயில் பண்ணி வச்சிருக்கேன் ஆலுவை. அண்ட் ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூனு தனியா, ஒரு சின்ன பட்டை, ஒரு தேவையான அளவு பெப்பர், அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சோண்டு, சீரகம், அப்புறம் சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த பெலி, அப்புறம் வந்து இந்த ட்ரை மேங்கோ பவுடர். இல்லைன்னா நீங்க எலுமிச்சம்பழம் கூட போட்டுக்கலாம். அப்படியே இல்லைன்னா கூட நீங்க இந்த இது வச்சிருப்பீங்களா, பேர் என்ன, அந்த குடிக்காரத்துக்கு ஒண்ணு ஜல்ஜீரா, அதுவும் போட்டுக்கலாம். இப்ப நான் வந்து கொஞ்சம் சோம்பு மட்டும் எடுத்துக்கிறேன். இல்ல இப்போ இது கூட வந்து ரொட்டி, பூரி செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு ரொட்டி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரொட்டிக்கு மாவு பசஞ்சு வச்சிருக்கேன். சின்ன காமெடி சொல்றேன், எனக்கு பிடிச்சிருந்தது படிச்சதுல. ஆக்சுவலா வந்து ஒரு சார் வந்து, சரி நம்ம அதுக்குள்ள இதை போட்டுக்கிடலாம். ஒரு சார் கேக்குறாரு ஒரு பையன் கிட்ட, ஒரு பறவையோட காலை காமிச்சு, உங்கள்கிட்ட அந்த கருப்பு இலக்கா இருந்தா அதையும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜீரா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டைய வந்து அப்படி ரெண்டா தட்டி போடணும். இந்த அளவு நம்மளுக்கு போதும். பெப்பர் மட்டும் நல்லா எவ்வளவு போடுறேன், ஐ மீன் இந்த குவான்டிட்டி எவ்வளவோ அது 2 ஸ்பூன். உங்களுக்கு நீங்க எவ்வளவு வந்து சேர்க்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரி, ஓகே, நான் அந்த காம்பியை சொல்லிடுறேன். என்ன, 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலா போடுறேன், ஏன்னா இங்க உள்ளதுங்க காரம் சாப்பிடுவாங்க. சரி, ஓகே சார். அந்த சார் வந்து அந்த பையன்கிட்ட வந்து ஒரு பறவையோட காலை காமிச்சு, இது எந்த பறவையோட காலுன்னு கேட்டாரு. அந்த பையன் தெரியலனா, அட முட்டா பையில, இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிடுறாரு. திட்டிட்டு உன் பேரு என்ன அப்படின்னு கேக்குறாரு. என் காலை பார்த்து கண்டுபிடிங்க சார், என் பேரு ஓகே, நல்லா வறுத்துக்கலாம். இப்ப வந்து இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில், கொஞ்சம் இதுக்கு தேவையாதான் இருக்கும், பட் மனசு வலிக்குது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பே லீஃப், அப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு ஒரு பீன்ஸ் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்ப இந்த மசாலாவுக்கு வேண்டியதை நான் வந்து ஆற வச்சிருக்கேன், கொட்டி மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப நான் வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா அது கூட சேரணும். இதுக்கடையில நான் அந்த ஆலுவை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன்.
அதாவது ஒரு ஆளுவை வந்து 4 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, 50% தான் குக் ஆயிருக்கு. பாக்கி 50% வந்து அந்த ஆயில்ல தான் குக் ஆகணும். அது மூடி வச்சு குக் பண்ணணும். கொஞ்சோண்டு தண்ணி வேணா தெளிச்சுக்கிடலாம். இதுல நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். எனக்கு வந்து பெருங்காயம் அதளவு பிடிக்காது. நான் அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்குவேன். ஏன்னா நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றதுதான், கீ போடும்போது உங்களுக்கு அந்த கேஸ் இருக்காது. ஸோ நான் இப்ப வந்து இந்த 50% பாயிலான ஆலுவை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்ப நான் வந்து இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஆக்சுவலா நீங்க நிறைய பண்ணிட்டீங்கன்னா இதுல கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி நீங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல உப்பு போட்டுதான் நீங்க ஸ்டோர் பண்ணணும். அது ஏன்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு லாங் டியூரேஷன் வரும். அதுதான் வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பொட்டேட்டோஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்துல இந்த பவுடர் நம்ம போட்டுக்கலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம். இதுல நான் இது இந்த அளவு போறேன். இந்த அளவு நான் எடுத்து வச்சிடுறேன். கூட நான் வந்து கொஞ்சம் மேங்கோ, ட்ரை மேங்கோ பவுடர், இது போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வைக்கலாம். ஓகே, நம்மளோட ஆலு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. எம்மி எம்மி. நான் ரொட்டியும் முடிச்சிட்டேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள எல்லா ரொட்டியும் சுட்டு முடிச்சாச்சு. சின்ன வயசுல இருந்து என் பையனுக்கு பிடிச்ச ஒரே ஃபங்க்ஷன்னா அது ஹோலி தான். ரொம்ப குட்டியா இருந்து ஹோலி ரொம்ப பிடிக்கும். அதனாலயே என்னமோ அந்த ஹோலி எனக்கும் பிடிக்கும். ஹோலி வந்து நிறைய பேர் சேர்ந்து வந்து செலிப்ரேட் எல்லாமே நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாலும் நல்லா இருக்கும். சோ கொஞ்சம் எல்லாரும் ஒத்துமையா இருந்து என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை தான் பண்ணுவேன், பண்ணிட்டு தான் இருப்பேன் எப்பவுமே. பட் சேர்ற கூட்டத்தை பொறுத்து இருக்கு. அப்புறம் இது டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த பெப்பர் எல்லாம் போட்டு ஒரு சப்ஜி வந்து சம. ஏன்னா வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமே இந்த பெப்பரும் அந்த இஞ்சியோட பிளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வந்து ஹோலி. சோ நாளைக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன். ஹாப்பி ஹோலி. ஓகே, இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.